எனக்கு தெரிஞ்சு இந்த மீனாட்சியோட சேர்ந்துகிட்டு இந்த வெற்றி பைய என் புருஷனை இந்நேரம் கண்ட தொண்டமா வெட்டி கொண்டு போட்டிருப்பான்னு தோணுது. உன்னை தொட்டு தாலி கட்டினவரை பத்தி இப்படி பேசுறியே, எப்படி புஷ்பா இப்படி பேச உனக்கு மனசு வருது? தம்பி, நீங்க என்னப்பா சொல்றீங்க? நான் சொல்றேன், அவர் எங்க இருந்தாலும் இன்னும் 2 நாள்ல அவரை தேடி கண்டுபிடிச்சு இதே பஞ்சாயத்துல நான் கொண்டு வந்து நிறுத்தல. என் பேரு மீனாட்சி இல்ல, அந்த பொறுப்பை நாங்க எடுத்துக்கிறோங்க ஐயா. ஆமா, அவரே வந்து சொல்லட்டும் யார் என்ன பண்ணாங்க. அப்புறம் எல்லா உண்மையும் தெரிஞ்சிரும்ல இந்த பஞ்சாயத்துக்கு. இப்ப சொன்னீங்க பாத்தீங்களா, இதுதான் எனக்கு வேணும். இதுக்காக தானே நான் பஞ்சாயத்தையே கூட்டினேன். இன்னும் 2 நாள்ல இவங்க பஞ்சாயத்துல அவரை நிப்பாட்டலன்னா இவங்க 2 பேரும் பத்திரத்தை கிழிச்சு போட்டதுக்காக அவங்க சொத்து எல்லாமே எனக்குன்னு எழுதி கொடுக்கணும். அதுக்கு அவங்க ஒத்துக்கணும். என்ன ஒத்துக்கிறியா? ஒத்துக்கிறேங்கய்யா. அவரை கொண்டு வந்து நிப்பாட்டுறோம், இல்லனா சொத்தெல்லாம் அவங்களுக்கு எழுதி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும். அப்ப 2 நாள் கெடு. அதுக்குள்ள நீதிமணி கூட்டு வர வேண்டியது மீனாட்சி அம்மாவோட பொறுப்பு. அப்படி இல்லன்னா சொத்தையெல்லாம் புஷ்பாமாக்கு மீனாட்சி அம்மா எழுதி கொடுக்க வேணும். இது பஞ்சாயத்தோட தீர்ப்பு. இதோட இந்த பஞ்சாயத்து கலையுது. வாங்க எல்லாரும் வேலையை பார்ப்போம். போங்க போங்க, எல்லாருக்கும் வரோம். அவரோட சொத்து வேணும்னு என்கிட்ட பிச்சை கேட்க உனக்கு அசிங்கமா இருக்கு. அதுக்கு தானே இந்த திட்டத்தை போட்ட. இதுக்கெல்லாம் பயந்து நாங்க ஒதுங்கி போயிடுவோம்னு நினைக்காத. அதெல்லாம் ஒரு காலத்துல. இங்க பார் புஷ்பா, அவரை கூட்டிட்டு வந்து பஞ்சாயத்துல நிப்பாட்டுறோம். உன் சாயத்தை வெளுக்குறோம். அப்படி இல்ல, நான் மீனாட்சி பொண்ணு இல்ல. முதல்ல உங்க மாமாவை தேடணும்டா. அவரு இவங்க கையில மட்டும் கிடைச்சிடவே கூடாது. அதுக்கு முன்னாடி நாம தான் கண்டுபிடிக்கணும். நான் பாத்துக்கிறேன். போலாம் வா. போ வைக்கல போ. அம்மா, நீங்க வீட்டுக்கு போங்கம்மா. நானும் சக்தியும் அவரை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரோம். தம்பி, எனக்கு இந்த சொத்து பணம் இதெல்லாம் முக்கியம் இல்ல. ஆனா நானும் நீயும் அவரை கொல்ல பார்த்தோன்னு அவ சொன்ன பாத்தியா? அந்த பழிய தொடச்சாகணும். அதுக்காகவாவது நாம அவரை தேடணும். புரியுதுமா, நான் அவரை நிச்சயமா கூட்டிட்டு வரேன். வா சக்தி. மாமா போலாமா? வா வா வா. என்னப்பா நாளை பாத்துக்கிறீங்க? இல்ல பாக்கல. இல்லையா? சரி கிளம்பு. வெற்றி, நிப்பாட்டு வெற்றி, நிப்பாட்டு. அண்ணா, என்னம்மா? இவரை பாத்திருக்கீங்களா? இல்லம்மா, பார்த்தது இல்லம்மா. எங்கடா தொலைஞ்சாரு இந்த ஆளு? எங்கன்னு தெரியலக்கா. வா ஊருக்குள்ள போய் பாப்போம். வண்டியில ஏறு. இந்த ஆளு எங்கேயாவது பாத்திருக்கீங்க? பார்த்த மாதிரியே தெரியலையே. இல்ல நாங்க பார்க்கல. இல்ல. இன்னும் எங்கள தேடுறது வெற்றி? பொறுமையாரு, இப்பதானே தேட ஆரம்பிச்சிருக்கோம். என்ன பொறுமையா இருக்கிறது? இவர் என்ன சின்ன குழந்தையா? இவரையே கோச்சிட்டு போகணும்? எங்க வீட்டுல வந்து இருந்திருக்கலாம்ல. ஏய், புஷ்பாவும் சங்கிலியா அவரை கொல்ல பார்த்திருக்காங்க. அதனால அவர் கோவத்துல கிளம்பி போயிருக்காரு. அவரே குத்தம் சொல்ற. நாம அவரை கண்டுபிடிச்சு சமாதானம் செஞ்சு கூட்டிட்டு போவோம்.
ஊர் முழுக்க தேடியாச்சு. இனி எங்க தேடுறது? எனக்கு தெரிஞ்சு மாமா நம்ம ஊர்லயோ இல்ல பக்கத்து ஊர்லயோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி இருந்தா நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிருவோம்னு அவருக்கே தெரியும். அப்படி எங்க போயிருப்பாரு? தெரியலையே, இரு தேடி பாப்போம். ஏண்டா சங்கிலி, எங்க தாண்டா போய் தொலைஞ்சா அந்த ஆளு? எனக்கு அதாங்க ஒன்றும் புரியல. எக்கேடோ கெட்டு போய் தொலையட்டும்னு பார்த்தா சொத்து எல்லாமே நம்ம கைக்கு வராதுன்னு சொல்லிட்டு இருக்காரு அந்த வக்கீலு. ஒரு பக்கம் இந்த ஆளுக்காக தான் கடன் கொடுத்தேன்னு அந்த ரவுடிங்க வேற நம்மள மிரட்டிட்டு இருக்காங்க. நான் உன்கிட்ட எத்தனை வாட்டி பொறுமையா இருக்க சொன்னேன். நீ அந்த ஆளை கொலை பண்ணவே ரெடி ஆயிட்ட. இதெல்லாம் நமக்கு தேவையா? இந்த பாரு சங்கிலி, கோவத்தை கலராத. சக்தியோ வெற்றியோ அந்த ஆளை கண்டுபிடிச்சு பஞ்சாயத்துல கொண்டு வந்து நிப்பாட்டத்துக்குள்ள நாம அந்த ஆளை கண்டுபிடிச்சாகணும். இல்லனா அந்த ஆளு கூசாம சொல்லுவான் பஞ்சாயத்துல, நாம தான் அந்த ஆளை கொல்ல பார்த்தோன்னு. வெற்றியும் மீனாட்சியும் ரொம்ப நல்லவங்கன்னு பீத்திப்பான். அப்படி மட்டும் மாமா சொல்லிருச்சு, இதே வண்டியில மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு ஊரை விட்டே போயிட வேண்டியதுதான். அதுக்கு தாண்டா சொல்றேன், சீக்கிரமே அந்த ஆளை கண்டுபிடிச்சு மிரட்டியோ கெஞ்சியோ சொத்து எல்லாத்தையுமே வாங்குறோம். இந்த மாதிரி நிலைமை வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல சங்கிலி. எங்க தேடினாலும் அந்த ஆளு கிடைக்கவே இல்லையடா. சரி சங்கிலி, ரொம்ப தேடிட்டோம். இப்ப நம்ம வீட்டுக்கு போலாம். நான் வேற ஏதாவது யோசிக்கிறேன். போ. வணக்கங்க. வணக்கம். நீங்க யாரு என்னன்னு தெரியல. பார்த்தா நல்லா வாழ்ந்த மனுஷன் மாதிரி இருக்கீங்க. கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. நீங்க இந்த வேலையெல்லாம் செய்யணும்? பூசாரி ஐயா, எனக்கு தங்குறதுக்கு இடமும் கொடுத்து சாப்பிட்றதுக்கு பிரசாதமும் கொடுக்குறீங்க. இதுக்கு ஏதாவது நான் செய்ய வேணாமா? உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு இப்படி கோயிலில் தங்கியிருக்கீங்க? வாழ்க்கையே வெறுத்துருச்சுங்க ஐயா. கட்டின பொண்டாட்டியை கூட நம்ப முடியல. அதான் நான் இப்படி வந்துட்டேன் ஐயா. தயவு செய்து இதுக்கு மேலே எதுவும் கேட்காதீங்க. நான் இங்கே தங்குறதுல உங்களுக்கு இடைஞ்சல் ஒன்றும் இல்லையே? எனக்கு என்னையா இடைஞ்சல்? கோவில் வேலை பாதி வேலையை நீங்கள் தான் பார்க்குறீங்க. இப்படி யார் செய்வா? நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் இருந்துட்டு போங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ரொம்ப நன்றிங்க ஐயா. வரேன். சரிங்கய்யா. ஐயா, ஒரு நிமிஷம் இந்த பேப்பரை கொடுங்க. பேப்பர் தானே, கொஞ்சம் கொடுங்களே. படிங்க. கொலை பண்ண பார்த்துட்டு பிரிவாளோடு புஷ்பா. சீ! அம்மா, பஞ்சாயத்துல எல்லாரும் முன்னாடியும் எங்களை வேணும்னே அசிங்கப்படுத்திட்டாமா அந்த புஷ்பா. இன்னும் 2 நாள்ல அவரை கூட்டிட்டு வந்து பஞ்சாயத்துல உண்மையை சொல்ல வைக்கிறதா நான் வாக்கு கொடுத்திருக்கேன். அவர் எங்க இருந்தாலும் நீதாம்மா அவர் என் கண்ணு முன்னாடி காட்டணும். வெற்றி தம்பி, என்னாச்சுன்னு என்ன போட்டிருக்குன்னு நீங்களே பாருங்க. என்ன வெற்றி இதெல்லாம்? அம்மா, கொழுப்பு பாத்தீங்களா அந்த புஷ்பாக்கு? அன்னைக்கு மாமாவை சுருக்கு கைத்துல தொங்க விட பார்த்துட்டு இன்னைக்கு பிரிவால வாடுறாளாம். பேப்பர்ல விளம்பரம் கொடுத்திருக்கா. வெக்கம் கட்டவ. இவளெல்லாம் பஞ்சாயத்துல வச்சு 4 அரை சாத்தி இருக்கணும். எல்லாம் நம்ம நேரம். சக்தி, பொறுமையாரு. சும்மா எப்ப பாரு பொறுமையாருன்னு சொன்னா என்னமா அர்த்தம்? எல்லா விஷயத்திலும் எப்படிமா பொறுமையா இருக்க முடியும்? ஏம்மா, நான் பொறுமையா இல்லையா? உன்ன மாதிரி எல்லாம் என்னால பொறுமையா இருக்க முடியாதுமா. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு சொல்லுவாங்க. பொறுமையா யோசிச்சாதான் சரியா யோசிக்க முடியும். இவ இப்படி சீன் போடுறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கடுப்பாகுது. நீ இப்படிதான் கொஞ்சம் கூட கோபப்படாம இருக்கியோ? அவ என்ன வேணா சொல்லட்டும். ஆனா இதோ இந்த சாமிக்கு தெரியாதா உண்மை எது பொய் எதுன்னு? எல்லாத்தையுமே சாமி பாத்துக்கும். அம்மா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. மாமாவை எப்படியாவது கண்டுபிடிச்சு நான் பஞ்சாயத்துல கொண்டு வந்து நிப்பாட்டுறேன். எப்படி வெற்றி?
நேத்து முழுக்க எவ்வளவு நேரம் தேடணும், இன்னும் எங்க போய் தேடுறது? யோசிப்போம், சரியா? இன்னும் என்னக்கா அந்த விளம்பரத்தையே பார்த்துட்டு இருக்க? விளம்பரம் கொடுத்து ஒரு நாள் முடிய போகுது. இத பார்த்துட்டு அந்த ஆள் அலறி அடிச்சு போன் பண்ணுவார்னு பார்த்தா அந்த ஆள் கிட்ட இருந்து ஒரு போன் கூட வரல. அக்கா நீ என்ன லூசாக்கா? நாம அந்த ஆள் அடிச்சு கொல்ல பார்த்தோம், கொஞ்சிக்கிட்டா இருந்தோம். அவர் எப்படி ஃபோன் பண்ணுவார்னு எதிர்பார்க்குற? நீ வேற பேப்பர்ல வேற உங்க பிரிவால் வார்டுன்னு வேற கொடுத்துருக்க. அவர் ஓடி வருவாருன்னு நினைச்சியா? கண்டிப்பா வராது மாமா. அவர் எங்க இருக்காருன்னு தேடி கண்டுபிடிச்சு அவர் கையில காலில் விழுந்து நடிச்சு தான் கூட்டு வர முடியும். இந்த போட்டோவை பார்த்த உடனே அந்த ஆளுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துரும்னு நினைச்சேன். மனசரிங்க அவரும் வந்துருவாருன்னு நினைச்சேன். வரும் வரும். உன் போட்டோவை பார்த்தா அவருக்கு எரிச்சல் தான் வரும். போனை போட்டு கண்டபடி திட்டாம இருந்தாரு, அதுக்கே சந்தோஷப்படணும். இத பாரு, சும்மா என்கிட்ட ஏதாவது சொல்லிட்டு இருக்காம போய் அவரை தேடுற வழிய பாரு. அக்கா தேடுனா எங்கக்கா போய் தேடணும்? ஃபாரின்ல தான் போய் தேடணும். நீ என் கூட தானே வந்த, ஊரெல்லாம் தேடியாச்சு. இதுக்கு மேல எங்கக்கா தேடுறது? அந்த ஆள வேற ஏதாச்சும் புதுசா யோசி. நாம யோசிச்சு ஏதாவது பண்றதுக்குள்ள அவங்க பஞ்சாயத்துல நிறுத்திடக்கூடாது அந்த ஆளை. அப்படி மட்டும் நடந்துச்சுன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். அதோட நம்ம நிலைமை அதோ கதிதான். எனக்கு ஒரு விஷயம் புரியல சங்கிலி. அந்த ஆளு ஏன் பின்னாடியே தான் கடந்தாரு. பொம்பளை பிள்ளைங்க வேணான்னு தானே வந்தாரு. அவருக்கு யார் ஆம்பளை பிள்ளைய பெத்து கொடுத்தது? நான். அப்படி இருந்தும் அந்த ஆளுக்கு என் மேல ஒரு பாசமோ மரியாதையோ ஒண்ணும் இல்லாம போச்சு பாரு. அப்படி என்னடா நான் தப்பு பண்ணிட்டேன்? என்னவோ இந்த மீனாட்சியை பார்த்துட்டு உருகி பின்னாடியே ஓடிட்டு இருக்காரு. நீ பண்ண தப்பு என்ன தெரியுமா? அப்பவே அந்த மீனாட்சியை ஊரை விட்டு ஒழிச்சு விட்டுருக்கணும். அப்படி மட்டும் நீ செஞ்சிருந்த மாமாக்கு போக்கு இடம் இல்லாம உன் காலிலேயே கதின்னு கடந்திருப்பாரு. இப்ப என்னாச்சு பாத்தியா? அந்த மீனாட்சி உன் கண்ணு முன்னாடியே 3 பொண்ணுங்களோட சந்தோஷமா வாழ்றான். அப்புறம் எப்படிக்கா மாமா ஒன்ன மதிப்பாரு? அக்கா நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. மீனாட்சி சம்சாரம், நீ எடுத்துக்கிட்டவ தானே. தொலைச்சிருவேன். நீ சொல்றதும் சரிதாண்டா. மீனாட்சியை எப்படியாவது ஆரம்பத்திலேயே ஊரை விட்டு அமிச்சிருக்கணும். அவளை விட்டுட்டேன். அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. அக்கா இப்பயும் ஒன்றும் குறைஞ்சு போயிடலக்கா. மாமா வந்த பிறகு அந்த மீனாட்சிய குடும்பத்தோட ஒழிக்கிற வழியை பாரு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். முதல்ல அந்த ஆளு எங்கன்னு போய் தேடிப்போம். எப்படியாவது கண்டுபிடி. நாம சொல்ற கெடு முடியுது. ஆனா எங்க அப்பா இப்ப வரைக்கும் இருக்கிற இடம் தெரியல. நிஜமா எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல வெற்றி. நான் ஒரு ஐடியா சொல்றேன், கேக்குறியா? நீ உன் குடும்பத்தோட போய் புஷ்பா கிட்ட மன்னிப்பு கேளு. தெரியாம பண்ணிட்டோம், பேசாம சமாதானமா போயிடலாம். அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லி பஞ்சாயத்துல புஷ்பா முன்னாடி உன் குடும்பத்தோட மன்னிப்பு கேட்டு பிரச்சனை இதோட முடிச்சிடலாம். டேய், அறிவு இருக்காடா உனக்கு? ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? 1000 இருந்தாலும் புஷ்பா உன் சித்தி இல்லையா? வெற்றி, ஆமா இப்ப எதுக்கு கத்துற நீ? நேத்து முழுக்க என் கூட சீரியஸா தேடின. எங்க அம்மா கிட்ட பெரிய இவனாட்டம் யோசிக்கலான்னு சொன்ன. யோசிக்கிற லட்சணம் இதுதானா? அறிவு இருக்காடா உனக்கு?
புஷ்பா கிட்ட நாங்க குடும்பத்தோட மன்னிப்பு கேட்கணுமா? அதுவும் பஞ்சாயத்துல. மனுஷனா நீ? நேத்து நைட்டு முழுக்க யோசிச்சு நீ கண்டுபிடிச்ச ஐடியா இதுதானா? எப்படிரா? என்ன பார்த்து இப்படி சொல்ல உனக்கு மனசு வந்தது? ஏய், மூச்சு விட்டு பேசுறீ, மொத்தமா போயிட போற. இன்னும் நமக்குள்ள ஒண்ணுமே நடக்கல. ஏய், நான் இவ்வளவு சீரியஸான விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். நீ ஏன்டா இத பத்தி எல்லாம் யோசிக்கவே இல்ல? இல்ல, நீ இந்த சேலையில ரொம்ப அழகா வேற இருக்கியா? டேய், உன்னை என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலடா. எனக்கு ஆத்திரமா வருது. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. நேத்து உங்க அம்மா சொன்னாங்கல்ல. கரெக்ட். உனக்கு புத்தியே கிடையாது. சுத்த வேஸ்ட் நீ. இல்லனா இந்நேரம் எங்க அப்பா எங்க இருக்காருன்னு நீ இந்நேரம் கண்டுபிடிச்சிருப்பியே. உன்னை நம்பி நான் தெருவா அவரை தேடி உன் பின்னாடி அலைஞ்ச பாரு. என்ன சொல்லணும்? நான் பாத்துக்கிறேன் வெற்றி. இது எல்லாமே நான் பாத்துக்கிறேன். எங்க அப்பாவை நானே தேடிக்கிறேன். அதெல்லாம் இதுக்கப்புறம் தேவையே கிடையாது. தேவையில்லைன்னா நீ வேணா பாரு. ஒண்ணு உங்க அப்பாவே உங்க வீட்டு முன்னாடி வந்து நிப்பாரு. இல்லனா உனக்கு போன் பண்ணுவாரு. டேய், உனக்கு மூளையே கிடையாதாடா? அவர் இதுக்கட எனக்கு போன் பண்ணுவாரு? அவரு போன் பண்றதா இருந்தா எனக்கே பண்ணிருப்பாரே. எனக்கு ஏன்டா பண்ணணும்? ஒருவேளை நான் சொன்ன மாதிரி உங்க அப்பா உனக்கு போன் பண்ணாருன்னா நீ என்ன செய்வ? என்ன செய்யணும் சொல்லு. என்ன செய்யணும்? நான் என்ன சொன்னாலும் செய்யணும். டீல் ஓகேவா? செய்யறேன்டா. எங்க அப்பா மட்டும் அவரா எனக்கு போன் பண்ணட்டும். நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். வார்த்தை மாற மாட்டியே. மாற மாட்டேன், இது சத்தியம். அவசரப்பட்டு சத்தியம் பண்ணியடி. ஏய், இது ஏதோ அண்ணன் நம்பர்ரா. ஏய், எடுத்து பேசுடி. ஹலோ சக்தி, நான் அப்பா பேசுறேமா. அப்பா? ஏய், இரு. யோ மாம்சே, நான் வெற்றி பேசுறேன். மாம்சே, என்னாச்சு? பேசுங்க. மாப்ள, என் பையனுக்கு ரொம்ப சீரியஸா இருக்கானா மாமா? ஏய், யாரா சீரியஸா இருக்கிறது? யாருன்னு கேக்குறேன்ல. அட பாவி. ஏய் ஏய், மாப்ள, என்னாச்சு திடீர்னு? நீங்க பாட்டுக்கு சொல்லாம எல்லாம் போயிட்டீங்க. உங்களை தேடுறேன்னு ராத்திரி பகலா பைக்ல சுத்தி இருக்கான். தூக்க கலக்கத்துல ஒரு லாரியில விட்டு சொல்லவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. ஆனா நீங்க வந்தா பொழைச்சுக்குவான். ஆமா, நீங்க எங்க இருக்கீங்க மாமா? மாப்ள, வாடிப்பட்டியில அம்மன் கோயில் இருக்குல்ல. வாடிப்பட்டி கோயிலையா? சரி 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 சரி, நீங்க அங்கே இருங்க. நான் இப்ப உடனே வந்துடுறேன். ரைட்டு மாமா, வைக்கிறேன். ஏய், ஃப்ராடு ஃப்ராடு. என்னடா பண்ணி வச்சிருக்க? சண்முக போட்டோலாம் போட்டு பாவண்டா சண்முகம். வேற போட்டோ கிடைக்கல, அதான் அவசரத்துக்கு இந்த போட்டோ தான் கிடைச்சது, அப்படியே போட்டேன். டேய், ஆமா, ஏன்டா ஏன் ஃபோன் நம்பர் இருக்கு? ஏய், உன் பேரை போடாம அப்புறம் உங்க ஆயா பேரையா போடுவாங்க? உன் பேரை போட்டதுனாலதான் உங்க அப்பா அலறி அடிச்சு போன் பண்ணாரு. எப்படி? சரி சரி, வா போய் நம்ம அவரை கூட்டிட்டு வந்துடலாம். என்னது? உங்க அப்பா போய் கூட்டிட்டு வர போறோமா? அப்புறம் எனக்கு பண்ண சத்தியம்? அதெல்லாம் சும்மா ஒரு ஃப்ளோல சொன்னது. ஏய், கொன்றும் உன்னை. என்ன வேணா பண்ணுவேன்னு சொல்லியிருக்க. நீ மட்டும் நான் சொல்றத செய்யல, உனக்கு இருக்குடி அப்புறம். செய்றேன்டா, செய்றேன். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு எங்க அம்மா எனக்கு தான் சொன்னாங்க போல. நீ மெல்ல நூல் விடும்போது நான் யோசிச்சிருக்கணும். நான் தான் அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டேன். நீ சொன்னதை நான் செஞ்சு தொலைக்கிறேன். இப்ப போலாமா? சரி வா. ஹலோ. என்ன புஷ்பா இப்படி ஆயிருச்சே? ஏன், என்னாச்சு? உன் புருஷனை காணோம் நீ கஷ்டப்பட்டுட்டு இருந்த. இப்ப என்னடானா உன் பிள்ளையும். நினைக்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் நேர்ல வந்து பாக்குறேன். என்ன? ஹலோ ஹலோ, யாரு? என்ன மம்மி? ஒண்ணும் இல்ல, நீ விளையாடு.
என்னாச்சு? சண்முகம் எப்படி இருக்கான்? ஆமா, நீ விளம்பரம் கொடுக்காம சக்தி எது கொடுத்துருக்கா? சரி, நான் வைக்கிறேன். என்ன மம்மி என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல. நீ மேல போயிரு. மம்மி போ. டேய், என்னடா இது? சண்முகத்துக்கு என்னாச்சுன்னு காலையில இருந்து போன் வந்துகிட்டே இருக்கு. நீ என்ன பண்ணி வச்ச? என்கிட்டயே ஊரெல்லாம் அப்படிதான் கேட்டானுங்க. எனக்கும் முதல்ல ஒன்றும் புரியலக்கா. இத பார், பேப்பரை பார்த்த உடனே தான் எனக்கே புரிஞ்சுது. பாரு அதை.